அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞானத்தமிழ் தளத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் நோக்கங்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஞானத்தை பார்க்கலாம். அந்த புத்தகத்தை சோனியா சாக்கெட் அவங்க எழுதியிருக்காங்க. ஆன்மா பாடங்கள் நிறைய இருக்குது. அதை படிக்கிறதுக்காக தான் அந்த ஆன்மா இந்த பூமிக்கே வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பூமியில மட்டும்தான் இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல். எர்த் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. இங்க தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு தக்க பலன்களை சரியா அழிச்சு சரியான பாதையில செல்றோமா இல்லையா அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் தளம். சோ பூமிங்கிறது ஒரு ஆற்றல் தளம். இங்க நமக்கு சாய்ஸ் இருக்கு. நம்ம என்ன எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, என்ன தேர்ந்தெடுக்கலாம், என்ன உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸுக்கான பலன்கள் கிடைக்கும். நம்ம உருவாக்குறதுக்கான பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்களை நம்ம சரியான பாதையில செல்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லி உணர்த்தக்கூடிய இடம். சோ இதே மாதிரி என்ன பாருங்க, நம்ம எல்லாருமே எட்டர்னல் சோல்ஸ். அதனால நம்ம பாடங்களை முழுமையா கற்றுக்கொள்ளும் வரை திரும்ப திரும்ப இந்த பூமி என்ற தளத்துக்கு வந்துட்டே இருப்போம். சோ நமக்கான பாடங்களை நம்ம எப்ப கற்று முடிக்கிறோமோ அப்பதான் நம்ம இந்த பூமி அப்படிங்கிற தளத்துக்கே வரமாட்டோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாருமே நம்ம எதுக்காக வர இந்த பூமிக்கு நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறோம். அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றாமல் வெளியே போகவும் முடியாது, பின்தங்கவும் முடியாது. சோ நம்ம திரும்ப திரும்ப பிறவி எடுத்து நமக்கான நோக்கத்தை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். அதுதான் சொல்றாங்க. அப்ப எல்லாருமே இந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு மேலான நிலையை கட்டாயம் அடைவோம் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தின் வாயிலாக ஒரு ஞானம் கொடுக்குறாங்க நமக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் எல்லா பாடத்தையும் நம்ம கத்துக்குவோம். இந்த ஆன்மா படிக்க வேண்டிய பாடம் எல்லாமே நம்ம கட்டாயம் படிச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம நிறைய திரும்ப பிசிக்கல் பாடிக்கு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம எல்லாரும் ஆன்மாக்கள் அப்படின்னு நம்ம உணர்றதே இல்லை, புரிஞ்சுக்கிறது கூட இல்லை அப்படின்னு சொல்லி சோனியா சாக்கெட் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலையில கடந்து செல்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒளி உலக வாசிகள், லைட் ஒர்க்கர்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க நமக்காக ஹெல்ப் பண்றதுக்காக ரொம்ப காத்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்கு பூமிக்கு கீழே நம்ம அந்த குழப்பத்துல இருந்து நம்மளை வெளியேற்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெளிவான மனநிலைக்கு வரணும். மனம் எப்பவுமே குழப்பம் அடைஞ்சிருக்கும். மைண்ட் வில் பி பிளேயிங் எ கேம், மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழப்பமான மனநிலையிலிருந்து நம்ம பூமிக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற நோக்கத்தை அறியறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. பூமி என்ற வகுப்பறையில் ஒரே சமயத்துல நம்ம ஆசிரியராகவும் இருப்போம், மாணவனாக இருப்போம். எப்படி ஆசிரியர்? அதாவது சிலருக்கு நம்ம சில பாடங்களை கற்றுக் கொடுப்போம். அதாவது இது பண்றது நல்லது, இப்படிதான் இருக்கணும், மற்றவங்களை நீ மதிக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது, ஏன்னா நம்ம அது உணர்ந்து ஒரு ஞானமா எடுத்து நம்ம அதை சொல்லிட்டு இருக்கும்போது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களுக்கு நம்ம அந்த டைம்ல எப்படி இருக்கும், டீச்சரா இருக்கும். ஆனா சில பாடங்கள் நமக்கு தெரியாது. பாடங்கள், ஆன்மாவிற்கான பாடங்கள், சில பாடங்கள் நமக்கு தெரியாதப்ப நம்ம அதை படிச்சுட்டு இருப்போம். சோ அப்ப நம்ம எந்த லெவல் இருக்கிறோம்? நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் லெவல் இருக்கோம். சோ மாணவனாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சரி, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி பண்ணிக்கிறோம். அனுபவங்கள் பகிர்தல் முக்கியமான விஷயம். அதனாலதான் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பத்ரி சார் கூட சொல்றாரு. ஒருத்தருடைய அனுபவத்தை நம்ம கேட்கும் போது இப்படி கூட இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிற போது நம்மளால ஈஸியா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. அவங்களுடைய வளர்ச்சிக்கு, அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு நம்மளால உதவ முடியுது அப்படின்னு சொல்லி. எப்படி நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்லும் நம்ம உடல் வளர்ச்சிக்கு உதவுதோ, அது மாதிரி நம்ம தனிப்பட்ட வளர்ச்சி, நம்ம தனியா நம்ம வளர்றதில்ல. நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சி ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு நம்ம உதவுறோம். இது கன்ஃபியூஷியஸ் கூட சொல்லுவாரு, ஏதாவது ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா முதல்ல இண்டிவிஜுவல் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிம்பாங்க. சோ நம்மளுடைய வளர்ச்சி, நம்முடைய ஆன்ம வளர்ச்சி மற்றவங்களுடைய நம்ம திருந்துனா மற்றவங்க கூட திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா, சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதை பார்த்து மற்றவங்க கூட அதை ஃபாலோ பண்ணும்போது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். சோ ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு நம்ம உதவுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம மாறணும் கேட்கறதுக்கு பதிலாக இப்படி நம்ம மற்றவங்களுக்கு உதவுறோம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செல்லை போல ஒவ்வொரு ஆன்மாவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆன்மா சோ எல்லாரையும் நம்ம சரியில்லைன்னு எடை போட்டுற முடியாது. எல்லாருமே அவசியமானவர்கள். நம்மளோட சேர்ந்து இருக்கிறவங்க, நம்மளோட வேலை செய்யறவங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே
தேவையான ஆன்மாக்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு அவங்ககிட்ட நம்ம சில விஷயங்களை படிச்சுக்கணும், நம்ம அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஆன்ம பாடங்களை நம்ம படிக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதிர்வுகள் தனிப்பட்ட அதிர்வு உயருது. உதாரணத்துக்கு எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி செலுத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிர்வு நிலை அதிகமாகுது, நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஒரு 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 குரூப்புக்கு போறீங்க, அங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க போகும்போது அந்த அந்த ஆற்றல் கூட வித்தியாசமா இருக்கும். அதை பார்த்து மத்தவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த தொடர்பு கொள்வரே அப்போ அந்த குரூப்ல இருக்கவங்க மேல மத்தவங்க எல்லாம் கூட ஹாப்பி ஆயிருவாங்க. அவங்க ஏதோ ஒரு கவலையில் இருந்தா கூட நீங்க ஒரு சந்தோஷமா போய் அவங்களோட பேசும்போது, அவங்கள ஒரு கட்டி பிடிக்கும் போது, அவங்களோட நல்ல வார்த்தை பேசும்போது அவங்க கூட மாறுவாங்க. அவங்களுக்குள்ள கூட ஒரு மாற்றம் வரும், அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு ஆற்றல் கூட வரும் அவங்களுக்கு. சோ இது எல்லாமே நடக்குது ஆன்ம பாடத்தை படிக்கும் போது. நமது முன்னேற்றம் எதுக்காக நடக்குது? ஆன்ம முன்னேற்றம். நமது முன்னேற்றம் நான் எப்பவுமே சொல்றது, நம்ம எல்லோரும் ஆன்மாக்கள். ஆன்மாவுடைய முன்னேற்றம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து பூமியை குணப்படுத்தவும். நினைச்சு பாருங்க, எல்லாருமே கம்ப்ளீட்டா மாறிட்டு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. ஒரு அன்பு செலுத்தும் உலகமா இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. குணப்படுத்தவும், பூமியை சமநிலைப்படுத்தவும். இந்த மாதிரி வாரு, கான்ஃபிளிக்ட், மற்ற விஷயங்கள்லாம் மற்றவங்களை தொந்தரவு பண்ணது இல்லைங்க, அதெல்லாம் இல்லாம ஒரு குணப்படுத்தக்கூடிய, சமநிலைப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற விஷயமாவும் இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதுதான் முன்னேற்றம். நமது முன்னேற்றம் இப்படி இருக்கணும். பூமியை குணப்படுத்தணும், சமநிலைப்படுத்தணும், மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக உதவணும். பிரச்சனைகள் வராம நம்ம முடிஞ்ச அளவு பார்த்துக்கணும் அப்படின்னு தெரியும். நம்ம ஆன்மாவின் இயல்புடன் எப்ப வந்து நம்ம ஆன்மா வந்து ஒரு இயல்பு, ஒரு நோக்கத்தோட தான் இந்த பூமிக்கு வருது. எப்ப வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமோ, அதோட இணைஞ்சு நம்ம வேலை செய்யறோமோ, அப்ப வந்து நமக்கு ஒரு நம்முடைய சேவை அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். நம்ம என்னைக்கு ஆன்மாவிட்ட இருந்து வேறுபடுறோமோ, ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அந்த ஆன்மா கூட நம்ம சேர்ந்து வேலை செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இருந்து நம்ம வேறுபடும் போது நமக்கு வந்து ஒரு பெயின் அண்ட் சஃபரிங், அந்த இயல்பு நிலையில் இல்லாம இருக்கிறது கூட அதனாலதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஹையர் செல்ஃபோட புனித தன்மையை நம்ம மீட்டெடுப்பது நம்முடைய முக்கியமான கடமை. அப்படி நம்ம பண்ணல அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சம் கூட துன்புறும். இந்த பிரபஞ்சம் வந்து அதை எதிர்க்கிறது இல்ல. பிரபஞ்சத்துக்குள்ள எதுக்காக இவங்க வந்தாங்க, வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் கூட ரொம்ப வருத்தப்படும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மா வந்து நான் சொன்ன மாதிரி பாடங்களை படிக்க வந்திருக்கு. அந்த கற்றல், அந்த பாடத்தை கத்துக்கல 4 நிலையில் இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா இந்த 4 நிலையை அது கடந்து போகும்போதுதான் அந்த பாடத்தை அது முழுமையா கற்றிருக்கும். ஒண்ணு வந்து மாணவன். உங்களுக்கு தெரியும் மாணவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி. மாணவன் வந்து ஸ்கூலுக்கு போறான், படிக்கிறான், புதுசா எல்லாத்தையும் படிக்கிறான். ரெண்டாவது வந்து அது படிச்சது வந்து இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி சொல்றாங்க, அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அங்க போய் பயிற்சி எடுக்கிறான். ஒரு பிராக்டிக்கல் பயிற்சி பண்றான். பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். பயணினா அந்த பயணி போனா அது எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயணம் பண்றது பயணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஆசான். இந்த 3 நிலையில அவன் வந்துட்டான், தேர்ச்சி பெற்றுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஆசான் ஆயிடுவான். சோ மாணவனுக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரு கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் போனான்னு எப்படி இருக்கும், டீச்சர் எடுக்கிறது எல்லாமே புதுசா இருக்கும். டீச்சர் சொல்ல தகவல்கள் எல்லாமே புதுசா இருக்கும். சிந்தனை, கண்ணோட்டம், வாழும் முறையை மாற்றக்கூடிய மாறுபட்ட கண்ணோட்டத்தை தருவதாக இருக்கும். அவன் வந்து ஒரு பாடத்தை எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு கூட வாழ்க்கையில நம்முடைய சிந்தனை மாறும். சிந்தனை மாறணும், கண்ணோட்டம் மாறணும். அது வந்து புத்தகங்கள் படிக்கிறதுனால, தியானம் பண்ணனால எல்லாமே மாறும். வாழும் முறையை மாற்றக்கூடிய வேறுபட்ட கண்ணோட்டத்தை தருவதாக இருக்கும். அதுதான் மாணவனுடைய இது. நீங்க ஸ்கூல் இருக்க ஸ்டூடெண்ட் கூட நினைச்சுக்கலாம். ரெண்டாவது அதை படிச்சது வந்து அவன் வந்து இன்டர்ன்ஷிப் போறான், ஒரு அப்ரெண்டிஸ் போறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். அப்ப வந்து அவனுக்கு பாடம் வந்து முதலே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச பாடத்தான் இப்ப எங்க திருப்பி வந்து என்ன பண்றான்னா அதை அப்ளை பண்ணி எப்படி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டர் மேனுஃபேக்சரிங் மோட்டர் பண்றோம் அப்படின்னு எப்படி பண்றோம்னு அங்க போய் பாக்குறான் பாத்தீங்களா, அவன் பாடம் வந்து தெரிஞ்சிருக்கும். இங்க காயில் இருக்கும், இதெல்லாம் இருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அது எப்படி சுத்துது, எப்படி வேலை செய்யுதுன்னு அவன் பார்க்க போறான். அப்ப அவனுக்கு பாடம் வந்து புதுசு கிடையாது, முதல்லயே படிச்சிருக்கான். அறிவுபூர்வமாக கற்றுக்கொள்ள அவன் தயாராக இருப்பான். அப்ரெண்டிஸ் வந்து அறிவுபூர்வமாக கற்கிறது, அப்ளை பண்ணா எவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தயாரா இருப்பான். அப்ப மாறணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு அவனுக்கு தயக்கம் இருக்குதான், நமக்கு முதல்லயே தெரியும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அதுதான் அப்ரெண்டிஸ் உடைய மனப்போக்கு, மனநிலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் நம்ம கூட வாழ்க்கையை பத்தி புதுசா தெரியும் போது நமக்கு அதிசயமா இருக்கும். அப்புறம் அது ஒரு சில பயிற்சிகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு, சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது இவ்வளவுதானா,
இத பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பயணிப்பவர் நிலை. அதாவது வாழ்க்கை பயணத்துல வந்து நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு தயக்கம் குறையும். ஏன்னா நம்ம முதல்லயே படிச்சுட்டோம், அதை அறிவுபூர்வமா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அப்ப நமக்கு இருக்கிற தயக்கம் வந்து கம்மியாகும். இதயபூர்வமாக பாடங்களை பயிலணும். சோ இதுதான் பண்ணணும். ஒருத்தர் கோபம் வருது அப்படின்னா அந்த கோபத்தை வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிறது அந்த இடத்துல புரிய வரும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து அது வாழ்க்கையில வந்து பயிற்சி பெறுவீர்கள். என்னென்ன பண்ணணும், எப்படி மற்றவங்களோட பேசணும், எப்படி மற்றவங்களோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அவங்கள வந்து எப்படி நம்ம உட்படுத்தாம வச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இதையெல்லாம் செய்யும் போது நான் அது கற்றுக்கொள்வது வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம படிச்சது தெரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம அந்த வாழ்க்கையில் அப்ளை பண்றோம். அதுதான் பயணிப்பவர் நிலை. ஒருவேளை பயிற்சி பெறுவன் வந்து என்ன பண்ணுவான்னா அவனுடைய வாழ்க்கையை வந்து நீ ஏன் இவ்வாறு என்னிடம் நடந்து கொள்கிறாய் அப்படின்னு கேட்பான். ஒருத்தங்களை பார்க்கும்போது நீ ஏன் எப்படி என்கிட்ட கோவப்படுற, நீ ஏன் எப்படி என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி கேட்பான். யாரு? அப்ரெண்டிஸ். வேற பயணிப்பவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன், எனக்கே இன்னைக்கு கோபம் வருது, எனக்கே அவங்கள வந்து இன்னைக்கு பிடிக்கல, அந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கை பாடத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். கேள்வி தனக்குள்ளேயே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பேரு ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி நான் நடந்துக்கிறேன், தெரியாம நடந்துட்டா கூட அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கலாம் ரொம்ப சர்வசாதாரணமா கேட்பாங்க பயணிப்பவர். இந்த நிலையில் தான் உங்களோட பாடத்தை வந்து அப்பதான் நம்ம வந்து பாடத்தை ஆன்ம பாடத்தை தீவிரமா உள்வாங்கிக்கிறோம். அது புரியணும் நமக்கு. நம்ம பண்றது இப்படி சரியில்லை அப்படின்னு புரியும்போது இன்னும் தீவிரமா அதை தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு. அப்ப ஆன்ம பாடங்களை கற்று தேர்ச்சி பெறும் இது எல்லாம் பூரணமா ஏற்றுக்கிறோம். நம்ம முதல்ல வந்து ஆன்ம பாடத்தை கற்றுக்கிறோம், அதுல தேர்ச்சி பெறுறோம், அறிவுபூர்வமா அதை புரிஞ்சுக்கிறோம், அதை பூரணமா ஏற்றுக்கிறோம். அப்ப வாழ்க்கையோட வந்து அதை ஒருங்கிணைச்சு கொள்றோம். வாழ்க்கையோட ஒருங்கிணைச்சு பிராக்டிக்கலா அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். பாடங்களில் தேர்ச்சி பெறுவதால் நம்ம திறன் கொண்டவராகவும் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். 3 நிலைகளை கடந்து வரும்போது நம்ம வந்து நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த மேலான நிலையில தான் மாணவர்கள், பயிற்சி பெறுபவர்கள், பயணிப்பவர்கள் ஆகியோருக்கு முன்மாதிரியா நம்ம ரோல் மாடலா இருப்போம். அப்பதான் ஆசானா நம்மளால மாற முடியும். சோ மாஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லாம் படிச்சு அப்ளை பண்ணி அதுல இருந்து ஒரு ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆசானா நம்மளால இல்லாட்டி நம்ம ஒத்துக்க முடியாது. ஒருத்தர் சொல்றதை கேட்கறத மட்டும் நம்மளால ஒத்துக்க முடியாது. நம்ம எப்ப வந்து அதை அறிவுபூர்வமா சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் தகவல், அப்புறம் வந்து நாலேஜ் அறிவு, அப்புறம் வந்து விஸ்டமா மாறணும். அதே இதுதான் இங்கேயும் நடக்குது. சோ ஆன்ம பாடங்களை வந்து ஒண்ணுக்கு பின்னால ஒன்னா நம்ம கற்றுக்கணும். பாடங்கள் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சாதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும். ஸோ 5th ஸ்டாண்டர்ட் லெசனை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வைக்கிறதோ இல்லை 10th ஸ்டாண்டர்ட் லெசனை கொண்டு வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல வைக்கிறதோ நடக்குது கிடையாது. ஸோ ஆன்மாவுக்கு கூட பாடங்கள் எப்படி இருக்குன்னா வரிசைக்கிரமமாக இருக்குது. நீங்க வந்து என்னைக்கு இந்த ஒரு பாடத்தை முடிக்கிறீங்களோ, உங்க நோக்கத்துக்கான பாடத்தை நீங்க முடிக்கிறீங்களோ அப்ப வந்து நீங்க அடுத்த பாடத்துக்கு போவீங்க. அப்போ முதல் பாடம், இரண்டாம் பாடம் எல்லாமே முதல் பாடம் வந்து இரண்டாம் பாடத்துக்கு அடித்தளம். எப்படி பேஸ்மெண்ட் போட்டாதானே ஒரு பில்டிங் நிற்கும் அந்த மாதிரி. அப்புறம் 2ஆம் பாடம் வந்து 3வது பாடத்துக்கு அடித்தளம். அந்த மாதிரிதான் பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கை. அது எல்லாமே நமக்கு தெரியாது, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. அதே மாதிரி மனிதர்கள் வந்து சீராக கற்றுக்கொள்வதில்லை. அதை வந்து ரொம்ப சோனியா சாக்கட் ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. பாடங்கள் இருந்தா கூட நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியா இல்லை. என்ன பண்றோம்னாக்கா நிறைய பிறவிகள் எடுக்கும்போது சில பாடங்களை வந்து கற்றுக்கொள்கிறோம், சில பாடங்களை வந்து தவற விட்டுறோம். எப்படி ஸ்கூல்ல போய் சாய்ஸ்ல விட்டுறலான்னு சில பாடங்களை விட்டுறோம் பாத்தீங்களா, அது மாதிரி இங்க கூட சாய்ஸ்ல விட்டுறோம். சிலவற்றை வந்து ஃபெயில் ஆயிடுறோம். சில பாடங்களை வந்து நம்மளால படிக்க முடியல. உதாரணத்துக்கு சொன்னா ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால மேத்ஸ் லெசன் படிக்கிறது ரொம்ப டஃபா இருக்கும். மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சயின்ஸ் லெசன் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பயாலஜில கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சில பாடத்துல கூட நம்ம ஃபெயிலியர் ஆயிரும். இதேதான் வாழ்க்கையில நடக்குது. எப்படி ஸ்கூல்ல நடக்குது அதே மாதிரி வாழ்க்கையில நடக்குது. சிலதை கற்றுக்கொள்கிறோம், சிலதை வந்து சாய்ஸ்ல விட்டுறோம். சிலர் வந்து நிறைய பிறவிகள்ல ஒரு பிறவிகளை சில பாடங்களை மிஸ் பண்ணிடும். சில பாடங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஃபெயிலியர் கூட ஆயிரும். படிக்க ட்ரை பண்றோம், பட் படிக்க முடியாம போயிடுது. ஆனா வந்து அதனாலதான் நமக்கு இந்த குழப்பமான நிலை. அப்ப சொன்ன பாத்தீங்கன்னா குழப்பமான நிலையில் இருக்கிறத வந்து சரி பண்றதுக்காக நம்முடைய ஒளி உலகவாசிகள் நம்ம கூட இருக்காங்க. நம்ம தனியா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஸ்பிரிட் கைட்ஸ், தேவதைகள், வழிகாட்டிகள்,
தேவதைகள், நம்முடைய பூர்ணாத்மா எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. இந்த குழப்பமான நிலையிலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு எப்ப ரெடியா இருக்காங்க? நம்ம வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கணும். அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா இன்ட்யூஷன் வரும். அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல இருந்து வெளியில வந்து கவலைப்படாம இருக்கணும். ஸோ ஃபெயிலியர் ஆயிட்டோம்னு ஒரு பாடத்தையோ இல்ல படிக்கலன்னு அதை பத்தி கவலைப்படாம இப்ப எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் சோனியா சாக்கெட்டுடைய பார்வையில 22 பாடங்கள் சொல்றாங்க. ஒரே சமயத்துல எல்லா பாடத்தையும் படிக்க முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய பாடங்கள் தான் ஒன்னா படிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டமாயிரும். அதே மாதிரி ஒரே சமயத்துல எல்லா பாடத்திலும் தேர்ச்சியும் பெற முடியாது. சில பாடங்கள் நம்ம தவற விட்டுருவோம். பரவாயில்ல, அது தப்பு கிடையாது. சோ உயர்ந்த நிலையை அடைவதோ ஆரம்ப நிலையில் இருப்பதோ அரிதான. சோ அதுக்காக படிக்காம இல்ல, ஃபுல்லா எல்லாத்தையும் படிக்கவும் முடியாது. இது வந்து ஒரு பயணம். ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் த டெஸ்டினேஷன். ஸோ ஆன்ம பாடங்களை படிக்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி ஜேர்னி பண்றோம், எத்தனை பாடங்கள் நம்மளால முடியுதோ அதை மட்டும் படிக்கணும் அப்படின்றது. ஸோ பாடங்களை கற்று முன்னேறும் போது முன்னரே கற்றவர்கள் முதலே சிலர் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த பாடம், அவங்ககிட்ட நம்ம சிலது கற்றுக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்கும், ஓப்பன் ஹார்ட்டட்னஸ் இருக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு பின்னால் இருக்கவங்கள ஊக்கப்படுத்தும். சீப்பார் அவங்க அந்த பாடத்தை படிச்சுட்டாங்க, மத்தவங்களை வந்து மத்தவங்க மேல கோவப்படாம இருக்கிறதாகட்டும், ஒரு இரிட்டேஷன் இல்லாம இருக்குது, மத்தவங்க மேல அன்பு செலுத்துற பாடம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு முன்மாதிரியா திகழணும். எப்படி நான் சொன்னேன், ஒரு ஆசான் அப்படிங்கிறது வந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணுங்கிற மாதிரி இருக்கணும். சோ கற்றலின் ஒவ்வொரு நிலையும் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பலனளிக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம மட்டும் கற்றுக்கிறதுல, நம்ம இண்டிவிஜுவல் கத்துக்கிறதுனால நம்ம இருக்கிற ஃபேமிலி, நீங்க நினைச்சு பாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், ஒரு குழந்தைகள் ஆகட்டும், அவங்க மேல அன்பு செலுத்தணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அன்பு செலுத்திட்டு இருப்பீங்க. அதுல இருந்து அவங்க பழகிக்குவாங்க எப்படி அன்பு செலுத்தணும் அப்படின்னு. சோ என்ன மாதிரி ஒரு சவால்கள் வந்தா கூட அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது கூட நீங்க வந்து புரிஞ்சுக்குவீங்க. தீர்க்கணும் அப்படின்னு புரியும் போது உங்களை பார்த்து அவங்க படிச்சுக்குவாங்க. நீங்க சொல்றதை கேட்டு எந்த குழந்தையோ வீட்டுக்கு படிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து வந்து அவங்க படிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சோ இதுதான் வந்து ஆன்மாவின் பாடங்கள் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி. பூமி வந்து ஒரு வாய்ப்புகளுக்கான பள்ளி அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த தளத்துலதான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். மேலுலகத்துல வந்து இதுக்கான வாய்ப்புகளே நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இது வரைக்கும் கேட்டதுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.